டாடி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை? எனக்கு எதுக்கு இவ்வளவு தண்டனை? இதனால என்ன லாபம்? ஆண்டவர் எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனைய குடுக்குறாரு? என்னைய தண்டிச்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த காயத்தை யார் ஆத்துறது? நான் எப்படி இதுல இருந்து வெளியே வருவேன்? இதெல்லாம் தாங்கவே முடியலையே. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குதே, உன் காயத்தை ஆத்துறதுக்கு இதோ மருந்து இருக்குதே. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. யோபு 17:18. ஆமென். ஆண்டவர் நமக்கு நிறைய நேரம் ஏன் இந்த சோதனை கொடுக்குறாரு, ஏன் இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மள அவர் வளர்த்துவாரு. அதை நம்ம நிறைய கத்துக்குவோம். நம்மள தண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்காம, அவர் கிட்டது நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை பாக்கியமா நினைச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் அவரே செய்வாரு. நம்ம பட்ட காயம், நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட வேதனை எல்லாத்துக்கும் மருந்தும் அவராலதான் தர முடியும். அவர் நல்ல சமாரியன். காயங்களை நமக்கு கட்டி அதை ஆட்சி தருகிற தேவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.